எல்லா பேட்டிங் நீங்க சாய் சுதர்ஷன் பேச வேண்டாம். ஏன்னா பேசிக்கிட்டே தான் இருக்கணும் அவரை பத்தி. என்னன்னா, இன்னைக்கு நம்ம பார்த்தோம். மும்பைல ஒரு ரிட்டயர்ட் அவுட் பார்த்தோம். அப்புறம் வந்து சிஎஸ்கேல ஒரு ரிட்டயர்ட் அவுட் பார்த்தோம். இவரும் டாப் ஆர்டர்ல ஆடக்கூடிய பிளேயர் தான். பட் கடைசியிலயும் அந்த இன்டென்ட் காமிச்சாரு. பெரிய பெரிய ஷாட்ஸுக்கு போனாரு. அவுட் ஆகும்போதும் அந்த ஒரு இன்டென்ட் காமிச்சு அவுட் ஆகுறாரு இல்லையா? இதுவே ஒரு நல்லா இருக்குல்ல. மத்த டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் வந்து மத்த டீம்ஸ் வந்து பெரிய டீம்ஸ்லாம் ரிட்டயர்ட் அவுட் போகும்போது இவர் இப்படி பண்றது. இவரும் ஒரு தடவை ரிட்டையர்ட் அவுட் ஆயிருக்காரு. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். போன சீசன் ஒரு தடவை ஆச்சு ஸ்ரீராம். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட், நம்ம சிஎஸ்கே பத்தி நம்ம நிறைய பேசுவோம். இந்த பர்டிகுலர் டீம்ல இருக்கிறது சிஎஸ்கேல என்ன இல்ல நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா, இந்த டீம்ல சாய் சுதர்ஷன் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினாரு. பட் இந்த காலத்து கிரிக்கெட்டுக்கு 130 140, பட் அதை விட பெட்டரா தான் ஆடுறாரு, நான் சொல்றேன். பட் ஸ்டில் நமக்கு பாக்குறதுக்கு சாய் சுதர்ஷன் ஒரு பெரிய பெரிய சிக்ஸ் அடிக்கிற பிளேயர் கிடையாது. பட் சாய் சுதர்ஷனை சுத்தி யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாருங்க. சாய் சுதர்ஷன் கிரீஸ்ல இருந்தப்போ ஷாருக் கான் வந்தாரு, டேக் ஆன் பண்ணாரு போலர்ஸ். ஷர்ஃபன் ருதர்ஃபோர்ட் வந்தாரு, டேக் ஆன் பண்ணாரு போலர்ஸ். ராகுல் தெவாட்டியா டேக் ஆன் பண்ணாரு போலர்ஸ். இது ஜிடி கிட்ட இருக்கு, இதுதான் சிஎஸ்கே கிட்ட இல்ல. சாய் சுதர்ஷன் பண்றதுதான் கான்வே அன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருந்தாரு. சுத்தி அடிக்கிற பிளேயர்ஸ் அங்கதான் கொஞ்சம் லேக்கிங்.